A very happy morning to one and all present here. Today we have joining here for a webinar on creative thinking on innovation and entrepreneurship. On behalf of Sri Malaran College of Arts and Science, it's my immense pleasure to welcome our chief guest, Mr. R. Ramachandran, Field Coordinator and ILO Trainer, for accepting our invitation as a resource person. Welcome, sir. Then I would like to warm welcome our beloved Principal Ma'am, Dr. V. Subhatra, for inaugurating this program. Welcome, ma'am. Next, I extend my warm welcome to our Vice Principal, Dr. V. Thirumalai, and our Dean, Dr. Muruganandam, and all our teaching faculties and non-teaching staff, those who attend this webinar. Finally, I welcome all the students, those who are eagerly waiting for attending this webinar. Welcome, one and all. Over to you, ma'am. Thank you. Sridevi? Now I would like to, okay, ma'am. Yes, ma'am. Okay, continue. Oh. Okay. Now I would like to welcome our principal, ma'am. Now I would like to welcome our principal, ma'am, to give away the inaugural address and introduction of the chief guest. Over to you, ma'am. Warm welcome to you all who are present today. Very, very warm welcome. It's a very pleasant morning for all of us. We are having a webinar through which we all are connected. Students, faculty members, resource person, and teaching and non-teaching staff are all connected through this webinar. I'm really happy that we are organizing a webinar on behalf of Entrepreneurial Development Cell of Sri Malaran College of Arts and Science. Warm wishes to everyone present here. தொழில் முனைவோர் அப்படின்னு ஒரு செல் நம்ம காலேஜில் இருக்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ 1.5 வருஷமா நீங்க வராததுனால நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருக்கலாம். தொழில் முனைவோர் அந்த மையம் நம்ம கல்லூரியில செயல்பட்டு ரொம்ப ஆக்டிவா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். போன தடவை டைப்ரைட்டிங் கிளாஸஸ், பியூட்டிஷியன் கோர்சஸ், ஆரி ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் கூட செஞ்சுட்டு இருந்திருக்கோம் இது வரைக்கும். இந்த பேண்டமிக் பீரியட் நம்மளை தள்ளி வச்சிருச்சு, உங்களையும் எங்களையும் பிரிச்ச மாதிரி. அதனால அப்போ கூட இந்த தொழில் முனைவோருக்கான அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும். எல்லோரும் தொழில் முனைவோரா ஆக முடியாது, அதுக்கு தேவையான உத்வேகம் வேணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன், இந்த மோட்டிவேஷன், நான் தொழில் முனைவோரா ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பழைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலேயே 2 ஜாதி தான் இருக்கு, ஒன்று உழைப்போர் ஜாதி, இன்னொன்று எம்ப்ளாயர் ஜாதி. அதாவது எம்ப்ளாய் பண்றவங்க ஒரு ஜாதி, எம்ப்ளாயரா இருக்கிறவங்க ஒரு ஜாதி, இப்படிதான் 2 ஜாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் மனசார ஒத்துப்பேன். நம்ம ஒரு எம்ப்ளாயரா இருக்கிறத விட, ஒரு எம்ப்ளாயியா ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யறத விட, நம்ம ஒரு தொழில் முனைவோரா இருந்து நம்மளை நம்பி ஒரு 10 பேர் அவங்க குடும்பத்தை அவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது ஒரு பெரிய விஷயம். நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கை பெரிய விஷயம். எப்பவுமே சொல்லுவாங்க, மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் ஒரு நாள் சாப்பாடு போடலாம், 10 நாள் சாப்பாடு போடலாம் வாங்கி, ஆனா அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அது வாழ்க்கையில. அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழில் முனைவோரா ஆகுறதுதான். நம்ம போய் ஒரு பயோடேட்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறத விட, நம்ம தொழில் முனைவோரா ஆகி அதன் மூலமா மேலும் சில பேருக்கு, பல பேருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்ம வீடுகளை அடுத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது கண்டிப்பா
எல்லோருக்கும் வாய்க்காது. அப்படி யாருக்கெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் முனைவோரா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அதுக்கு 3 தகுதிகள் கண்டிப்பா வேணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. சேஃபா நம்ம எனக்கு என்ன, எனக்கு 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்தா போதும் அப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் முனைவோர் திட்டங்கள் சரிப்பட்டு வராது. அது இல்லாம அடுத்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுமையா யோசிக்கணும். புதுமையை புகுத்தணும். மாத்தி யோசின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறதையே நம்மளும் யோசிச்சோம்னா தொழில் முனைவோர் அந்த ரிஸ்க்குங்கிறது ஜாஸ்தி ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கடை இருக்கும், பக்கத்துலயே அதே காய்கறி கடை இருக்கும். அப்ப எப்படி அது ரிஸ்க் கூடுதல் இல்லையா? விக்கிறது கூடுதல். ஒரு பானிபூரி ஷாப் இருக்கும், அது பக்கத்துலயே இன்னொரு பானிபூரி ஷாப் இருக்கும். அப்ப அவங்களுக்கு இன்னொரு புதுசா தொடங்குறவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு செய்தா கூட, சொன்னா கூட அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா அதையே ஒரு புதுமையா செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. பானிபூரியவே கோதுமையில செய்யறோம், மைதால செய்யல, ஹேர்பலா செய்யறோம் அப்படின்னு புதுமையை புகுத்த முயற்சிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வெற்றி பெற்றுவாங்க. மாத்தி யோசிக்கணும். தொழில் முனைவோரா இருக்கணும்னா முக்கியமா நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றி யோசிக்கும் பண்பு இருக்கணும். மாத்தி யோசிக்கணும். அடுத்தது புதுமையா எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க, 10 வருஷம் 15 வருஷம் ஒரே கடை ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஒரு அது வரைக்கும் 10 வருஷம் வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். 11வது வருஷத்துல சிச்சுவேஷன் வேற மாதிரி ஆகும். அப்ப அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த நம்மளுடைய தொழிலையும் மாற்றணும் அல்லது புதுமைகளை புகுத்தணும். இந்த மாதிரி இருந்தா மாத்திரம்தான் இது வந்து வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த வெற்றியை பத்தி யோசிச்சு நம்ம தொழில் முனைவோரா ஆகவே கூடாது. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கணும். என்னால சில குடும்பங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் மோட்டிவேஷனும் இருந்தா தொழில் முனைவோரா கண்டிப்பா ஆகலாம். அதுக்கு வந்து முயற்சி, விடாமுயற்சி. எவ்வளவுதான் சோர்ந்து போவது, தோல்வி வந்தாலும் சோர்ந்து போகாம விடாமுயற்சி. அடுத்தது புதுமையா சிந்திப்பது. இது ரெண்டும் ரொம்ப அவசியம். அந்த ஒரு விதத்துலதான் உங்களுக்கு வந்து ஒரு இதை பத்தி பேசுறதுக்காக திரு ராமச்சந்திரன் அவர்கள் அப்படிங்கிறவரை வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து ஃபீல்டு கோஆர்டினேட்டர் அண்ட் ILO ட்ரெயினர், இடி தமிழ்நாடு மதுரை அங்கிற சாப்டர்ல விழுந்து அவர் வந்து ட்ரெயினராக இருந்திருக்காரு. இது மாதிரி தொழில் முனைவோர் பல பேர் அவர் வந்து தன் ட்ரைனிங் மூலம் உருவாக்கியிருக்காரு. அப்படி உட்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நடுவில் பேச வந்திருப்பது வந்து மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம். அவரை நமது கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரை பத்தி, அவர் பெரிய நல்ல ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் பர்சன், தொழில் முனைவோர் ட்ரெயினராக இருக்கிற அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சர் கூட, நல்ல ஒரு ரிசர்ச் பர்சன். அவருக்கு வந்து அவர் MBA முடிச்சு MSc சைக்காலஜி முடிச்சிருக்கிறாரு. டீச்சிங்கில் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு. ரிசர்ச் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸில் 2 வருஷம் இருந்திருக்காரு. ட்ரைனிங் வந்து 2 வருஷமா இந்த தொழில் முனைவோரை பற்றி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற, மோட்டிவேஷன் கொடுக்குற அந்த ட்ரெயினராக 2 வருஷமா இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் பல ப்ரொஃபஷனல் பாடிஸில் வந்து அவர் வந்து மெம்பராக இருக்கிறாரு. அந்த பாடிஸ் பற்றிலாம் சொல்லணும்னா, மதுரை மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மதுரை அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனல் பாடியில் அவர் ஒரு மெம்பர். பாரதிய சிக்ஷன் மண்டல் அப்படிங்கிறதுலையும் அவர் மெம்பராக இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அ ட்ரெயினர் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொஃபஷனல் பாடி. அதில் வந்து ட்ரெயினராக இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் நமக்கிடையே வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறாரு. பல கல்லூரிகளில், என்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், கலை அறிவியல் கல்லூரிகள் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கல்லூரிகளில் இந்த மாதிரி ட்ரைனிங்கை கொடுத்துருக்குற அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க போறாரு. இது வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 100 பேர்ல ஒரு 20 பேர் நல்ல ஒரு தொழில் முனைவோரா மாறினா கூட அது எங்களுடைய கல்லூரிக்கு கிடைத்த வெற்றி என்று நினைத்துக் கொள்வோம். நாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும். இப்பவே இன்னைக்கு 94 பேர் வந்திருக்கிறது, நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய கலைகளை கற்றுக்கொள்ளுங்க.
நிறைய கைத்தொழில்களை கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கெல்லாம் நிறைய காரியங்களை சம்பாதிக்க முடியும், நிறைய காரியங்கள் செய்து சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அதனால அந்த தொழில் முனைவோர் ஆகணுங்கிற உத்வேகத்தை நீங்க மனசுக்குள்ள வளர்த்துக்குங்க. இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி நடங்க. இது இன்னையோட முடிச்சு போற ஒரு காரியம் கிடையாது. நம்மளுடைய கல்லூரியில் இந்த தொழில் முனைவோர் சென்டருங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, எப்படி எல்லாம் ஏன்னா ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு நமக்கு தேவை ஃபண்டு. அந்த ஃபண்டை எப்படி ரெய்ஸ் பண்ணலாம், எப்படி மொபிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வெபினார்ல பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதுலேயும் நீங்க பங்கு பெறணும். நல்ல உத்வேகத்தோடு உங்க வாழ்க்கையில முன்னேறணும். இந்த ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்டர் ஸ்ரீதேவி பிபிஏ டிபார்ட்மெண்ட் அவங்க தான் கன்வீனர். அவங்களையும் அவங்களுக்கு தோள் கொடுத்திருக்கும் மகேஸ்வரி மேடம், மிஸ்டர் பிரகாஷ், மகேஸ்வரி மேடம் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மிஸ்டர் பிரகாஷ் பிபிஏ டிபார்ட்மெண்ட். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்த்திக் குமரேசன் சார், அவங்கெல்லாம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். அவர்கள் எல்லாம் கூட இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவர்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நாளில் முடியாமல் பல நாட்கள் வரணும். நீங்களாம் பெரிய தொழில் முனைவோர் ஆகணும். உங்களை நம்பி நிறைய மக்கள் வாழணும், அவர்கள்லாம் சிறப்பு அடையணும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Next, I call upon our resourceful resource person, Mr. R. Ramachandran, sir, to deliver his speech. Over to you, sir. Yes, sir. Respected principal, ma'am, Subhadra, ma'am, and organizing committee members, Sri Devi, ma'am, and other technical team, and my dear participant friends and friends. Very good morning to everyone gathered here. So it's a great opportunity for me to deliver a session on creative thinking on entrepreneurship and innovation. Right? So in the மாற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா, மேடம் சொன்ன மாதிரி என்ன, ஃப்ரம் த ஃபார்மர் சீசர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து என்னன்னா இட் ஷுட் பி ஹேப்பன். பட் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பெருசா we cannot have an awareness about that entrepreneurship. பட் 2016 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது என்ன, 2016 அப்புறம் என்னன்னா, there should be lot of initiatives have been taken towards this entrepreneurship journey by the government of India. So அப்படி ஒரு entrepreneurship பத்தி தான், entrepreneurshipனா என்ன, innovationனா என்ன, so what are all the different things have been happened in entrepreneurship journey as well as innovation. So we have been discussed briefly on today's session, right? I just share my presentation. I think the slide is visible for everyone. So this is the topic we have been discussed on today, that is creative thinking on innovation and entrepreneurship. So before entering into the session, I just want to ask some basic questions with the participants. Students, friends, உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஸ்லைட்ல உள்ளது விட்டுருங்க. இந்தியன் கண்ட்ரி எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி? இந்தியன் கண்ட்ரி என்னன்னா எந்த நிலையில இருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கா இல்ல டெவலப்டு கண்ட்ரில இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? மாணவர்கள் யாராவது சொல்லுமா? டெவலப்பிங் கண்ட்ரி சார். டெவலப்பிங் கண்ட்ரி, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். டெவலப்பிங் கண்ட்ரின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ரைட்? ஸோ இந்த டெவலப்பிங் கண்ட்ரி அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாஸ்ட் ஒரு 20 to 25 இயர்ஸா என்னன்னா, கண்ட்ரி இஸ் ஹேவிங் த சேம் ஸ்டேட்டஸ். டெவலப்பிங் நேஷன்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. டெவலப்டு நேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு என்ன இந்தியன் கண்ட்ரி மாறல, ரைட்? ஸோ எதுக்காக அந்த டெவலப்டு நேஷன்ங்கிற ஸ்டேட்டஸுக்கு என்ன மாறல அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன, ஜப்பான் இருக்கட்டும் இல்ல சைனாவா இருக்கட்டும்
இல்லை அப்படின்னா அமெரிக்காவா இருக்கட்டும். ஸோ ஜப்பான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தட் ஷுட் பி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு வார் நடக்கும்போது என்னன்னா ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல வந்து பாம் பிளாஸ்ட் நடந்தது. அப்போ ஜப்பான் பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி கம்ப்ளீட் மேலிஷ், அப்படியே நாடு அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்து, பட் அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி டெவலப்டு நேஷன், வளர்ச்சி அடைந்த நாடா இருக்குது. பட் இந்தியா இன்னை வரைக்கும் என்னன்னா இட் ஷுட் பி இன் பொசிஷன் கால் டெவலப்டு நேஷன், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடா தான் இருக்கு. எதுக்காக இந்த மாற்றம் இன்னும் அடையும் அப்படின்னா தட் இஸ் பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் நேஷன் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் இன் த கண்ட்ரி, ரைட்? அந்த நாட்டுல தொழில் முனைவோர்கள் அதிகமா இருக்காங்க. அண்ட் தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் தேர், புது புது தொழில்கள் அந்த நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து பெரிய நிலையில இருக்கு அந்த புது புது தொழில்கள். பட் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள்கிட்ட தெரியுது, மாணவர்களுக்கு தெரியுது. பட் அதை வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இன்னும் டெவலப் பண்றதுக்கு வந்து என்னன்னா இப்பதான் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ், ரைட்? ஸோ இந்த ஒரு டெவலப் நேஷன் அடையுது. தட் இஸ் எதுக்காகனா ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட. அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து என்னன்னா ரொம்ப வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அந்த ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா தட் இஸ் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்னன்னா ஸோ தட் இஸ் மோர் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஹேவ் பீன் ப்ரொடியூஸ்டு இன்சைட் த கண்ட்ரி. நம்மளே நமக்கு தேவையான பொருள் நிறைய அதர் கண்ட்ரி டிபெண்ட் ஆகாம வி ஹாவ் டு இன்க்ரீஸ் அவர் ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகணும். அப்படி உருவானா என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை இல்லாத ஒரு சூழல், ரைட்? அந்த வேலையில்லா திண்டாட்டம் குறையணும் அப்படின்னா தட் இஸ் எல்லாரும் நம்மளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வி ஹேவ் பீன் டெவலப் அவர் செல்ஃப் அஸ் அன் ஆண்டர்பிரினர், நம்மளே ஆண்டரா மாறிட்டோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி கிவ் எ குட் ரிசல்ட் இன் தி சொசைட்டி ஃபார் மேக்கிங் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பா இந்த டெவலப் நேஷன் ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கணும், ரைட்? அண்ட் நீங்க எல்லாருமே இப்போ என்னன்னா கல்லூரி மாணவர்கள் அப்படித்தானே? ஐ திங்க் மெனி ஆஃப் தம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ நீங்க படிக்கிற ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மலோலன் காலேஜ், ரைட்? அந்த காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? How many departments are there in the college? உங்களோட கல்லூரியில நீங்க படிக்கக்கூட கல்லூரி எத்தனை துறைகள் இருக்கு? Any students? Anyone? 13 UG courses, 2 PG courses, sir. Okay, super ma'am, super. ஸோ இந்த மாதிரி என்னன்னா நிறைய 13 AG கோர்சஸ், பிஜி கோர்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இத்தனை கோர்சஸ் இருந்துமே என்ன அப்படின்னா தட் இஸ் கல்லூரியை பார்த்தீங்க அப்படின்னா 10% பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னன்னா இட் ஷுட் பி பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் எல்லா மாணவர்களும் திறமை இருக்கும், தே ஆர் ஸ்கில்டு, பட் தே ஆர் சம்வாட் நாட் மேட்ச் டுவர்ட்ஸ் தி இண்டஸ்ட்ரி நீட்ஸ். கம்பெனிக்கு தேவையான நீட்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. கம்பெனி வந்து குட் கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்போம், குட் லுக் எதிர்பார்ப்பான், ஸோ அவங்களோட நாலேஜ் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஸோ இந்த நீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கலாம். இன்னும் காலேஜஸ் டேக் கேர் ஆஃப் 100% பிளேஸ்மெண்ட்ஸ், பட் என்னன்னா 60 to 70% தான் என்னன்னா காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகுது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன 40 to 50% என்ன ஷுட் பி ஸ்டில் அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாத. இல்லை ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்க, இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பொசிஷனுக்கு போறாங்க. பட் சில பேர் என்ன அப்படின்னா தே ஆர் ஸ்டில் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா we have to make a transformation by making the students as an entrepreneur. ஸோ இந்த ஒரு பொசிஷனை உருவாக்குறதுக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலதான் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் an initiative to set up entrepreneurship development cell in every college. எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா they are ready to start the entrepreneurship development cell. எல்லா காலேஜ்லயும் கண்டிப்பா அது இருக்கணும். எப்படி வந்து ஒரு காலேஜ்ல NS சொல்றாங்க, NCC இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது என்ன entrepreneurship development cell ஒண்ணு இருக்கணும். அந்த செல்லு மூலமா என்ன they are creating awareness among the students towards entrepreneurship. பத்தி ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ அப்படி உங்க கல்லூரியில் உள்ள ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் மூலமா தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றீங்க. தட் இஸ் கிரியேட்டிவிட்டி ஆன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன். ரைட். இந்த ரெண்டு விஷயங்களை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் ஆகணும், இன்னொன்று வந்து நம்ம தொழில் முனைவராக ஆகணும். ரைட். இதை வச்சு இன்னைக்கு நம்ம பேசிக்கா திங்க் பண்ண போறோம். ஸோ தீஸ் ஆர் சம் கொஸ்டின் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட். வாட் கேன் ஐ டூ? ரைட். வாட் கேன் ஐ டூ? ஸோ நீங்க எல்லா மாணவர்கள் தான். கண்டிப்பா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன, ஜஸ்ட் கோ டு அ பர்டிகுலர் ஜாப். ரைட். யூ ஜஸ்ட் கோ டு அ பர்டிகுலர் ஜாப். ஏதோ ஒரு வேலைக்கு கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். ரைட். ஸோ அப்படி நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா கம்பெனில பாத்தீங்கன்னா there are lot of restrictions are there. ஒரு சில கம்பெனிஸ் ஃபேவரா இருக்கலாம், பட் எவ்ரி கம்பெனி they are having some rules and regulations in their company. ரைட். கண்டிப்பா ஐடி கார்டு போட்டு வரணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா இன் பண்ணிட்டு வரணும், ஸோ டைமிங்க்கு வரணும், 9 o'clock உள்ள வரணும், ஈவினிங் 5 o'clock வெளில போக முடியும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். பட் ஈவன் தோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மாசம் ஆச்சுன்னா என்ன, we are receiving the salary. Right. So this one option, what can I do அப்படின்னா என்ன, after completing the degree I just go for any company and appointed as a பொசிஷன் இன் அ கம்பெனி. ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு பொசிஷன்ல நான் வேலைக்கு போகிறேன். இது ஒரு ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். நான் தொழில் முனைவராக ஆக போறேன். தொழில் முனைவர் ஆக போறேன்னா நானே என்னோட சொந்த தொழிலை தொடங்க போறேன். அப்படி சொந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் இருக்கு, வாட் பிசினஸ் ஷுட் ஐ ஸ்டார்ட்? என்ன மாதிரி பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்? பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் பேசிக்கா ரெண்டு கிளாசிபிகேஷன் தான். ஒண்ணு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பொருளை நானே சொந்தமா தயாரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் திங், ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ் த ஓன் ப்ராடக்ட் அண்ட் செல் இட் டு தி கஸ்டமர். நானே சொந்தமா பொருளை தயாரிச்சு ஐ ஹாவ் பீன் செல்லிங் இட் டு ஆல் தி கஸ்டமர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ரைட். இந்த மாதிரி நானே ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான பொருளை தயாரிக்க போறேன். அண்ட் செகண்ட் திங், ஹாவ் டு கிவ் எ சர்வீஸ். ஏற்கனவே ஒரு பொருள் மார்க்கெட்ல இருக்கு, அந்த பொருளை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், ரீசெல் பண்ண போறேன். ரைட். இந்த மாதிரி ரெண்டு விஷயமா நம்ம பிசினஸ் பண்ணலாம். ஒண்ணு, நம்மளே சொந்தமா பொருள் தயாரிக்கலாம் வீட்லயோ இல்லையோ, இல்ல பெரிய ஒரு ஆபீஸ், ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி செட், ஒரு கம்பெனி மாதிரி செட் பண்ணி நம்மளே வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு, அந்த மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்டை வாங்கி என்னன்னா ஹேவ் டு ரீசெல். அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. அண்ட் செகண்ட் கொஸ்டின், கேன் ஐ கெட் அ கிராண்ட்? நீங்க எல்லாரும் கல்லூரி மாணவர்கள் தான். ரைட். ஸோ யூ கெட் அ ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ரைட். உங்களோட ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து கல்லூரியில இருந்து கவர்மெண்ட் மூலமா யூ ஆர் அவைல் சம் ஸ்காலர்ஷிப் ஃபார் யுவர் எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, தட் இஸ் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு என்ஜாய் தி என்டையர் பெனிஃபிட்ஸ். ரீபே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இங்க அதே மாதிரி கிராண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட் ஷுட் பி ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இட் ஷுட் பி கிவன் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இதுதான், ஒரு மானியம் தான். எதுக்காக அப்படின்னா, ஃபார் அ பிசினஸ், ஃபார் அன் ஆண்டர்பிரனருக்காக கொடுக்குற ஒரு மானியம். ரைட். ஸோ இந்த மானியத்தை என்னன்னா, we cannot have to repay it to the government. We have to enjoy entire benefits. தொழில் தொடங்குற வாருங்கள், தொழில் கொடுக்க நாங்கள் சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து EDA தொடங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எல்லாம் they have to start the promotion of entrepreneurship. Right? ஸோ அப்ப இங்க EDA கீழே பாத்தீங்கன்னா, if you are having the best idea அப்படின்னா, ஸோ ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஹெச்சிமா மேம் சொல்லுவாங்க, உங்களோட காலேஜுக்கு வந்து அவங்க தான் கோஆர்டினேட் பண்றாங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டா EDA இருந்து. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா, வி ஆர் பிளானிங் ஒன் ஈவெண்ட்ஸ் இன் EDA. என்ன ஈவெண்ட் அப்படின்னா, தட் இஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ். ஸோ மாணவர்கள் கிடையாது, புது விதமான ஐடியா இருந்தது அப்படின்னா, ரைட், அந்த புது விதமான ஐடியா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க நான், கேன் யூ டெல் அப் ரோஸ்? யாராவது ரோஸை பத்தி சொல்ல முடியுமா? ஒரு ரோஸை பத்தி ஒரு 5-6 வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? ரோஸுங்கிறது ஒரு ஃபிளவர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிளவரை பத்தி ஏதாவது ஒரு 5 வேர்டு சொல்ல முடியுமா? எனிஒன்? யாராவது ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா ரோஸ்னா என்ன? Can you unmute yourself and yes. It's a flower, sir. It's okay. have many types. Okay, super. Different colors.
Super, fine, good. It is a famous and well-known flower, sir. Okay, super. And one more thing, ஏதாவது ஒண்ணு இன்னும் ஒரே ஒரு It almost used for love proposing. Super. Thank you. So, thank you for your valuable answer. So, இந்த மாதிரி என்னன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா she is having 5 different years. அவங்க ஒரே ஒரு ஃபிளார் தான், ரோஸுங்கிறது ஒரு ஃபிளார். அந்த ஃபிளாருக்கு பாத்தீங்கன்னா என்ன 5 different ideas are there, 5 different thinkings are there. ஸோ அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த ஐடியாவை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு, ரைட், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உங்க ஐடியாவை கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐடியாவை ப்ராடக்டா மாத்துறதுக்கு இடிஏ வில் ஹெல்ப். அப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா ப்ராடக்டா மாத்திட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ரெடி டு கிவ். ஹலோ, government is ready to give a grant for rupees 1 lakh. 1 lakh rupees வரைக்கும் என்னன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு மானியமா கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். உங்களோட ஓன் பிசினஸ் தொடங்குறதுக்காக கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க, ரைட்? அண்ட் தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் வாட் பிசினஸ் வில் earn a lot of money? எந்த பிசினஸ் தொடங்கினா எனக்கு பணம் அதிகமா கிடைக்கும்? நாமெல்லாம் பிசினஸ் தொடங்குறது எதுக்காக அப்படின்னா தட் இஸ் த பர்பஸ் இஸ் டு earn a profit. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஏதோ ஒரு பொருளை வைக்க போறோம். ஸோ அப்படி பொருளை வைக்கும் போது என்னன்னா எனக்கு லாபம் கிடைக்கும் போது அதுதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் எவ்ரி பிசினஸ். ஸோ அப்படி நான் பிசினஸ்ல பண்ணணும் அப்படின்னா என்ன பிசினஸ் பண்ணா எனக்கு பணம் அதிகமா கிடைக்கும்? ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல என்ன யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தி ஓன் பிசினஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கோவிட் சுச்சுவேஷன்ல மார்க்கெட் எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட் அதிகமா இருக்கு அப்படின்னா கோவிட் சிச்சுவேஷன்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் அதிகமா இருக்கு? சானிடைசர், மாஸ்க். சூப்பர். சானிடைசர், மாஸ்க், ரைட்? இந்த மாதிரி மெடிக்கல் கிட்ஸுக்கு ஃபுல்லாமே, மெடிக்கலுக்கு தேவையான கிட்ஸுக்கு ஃபுல்லாமே தேர் ஷுட் பி லாட் ஆஃப் மார்க்கெட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டுல டெய்லரிங் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டன் கிளாத்ஸை வாங்கி என்ன தே ஆர் மேனுஃபேக்சரிங் மாஸ்க். அந்த மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணி என்னன்னா தே ஹேவ் டு செல் இட் இன் த மார்க்கெட். ஒரு 5 rupeesக்கு சேல்ஸ் பண்றாங்க அவங்க, ரைட்? பட் அந்த மார்க்கெட் விற்கிறவர் பாத்தீங்கன்னா 10 rupees விற்கிறார், ரைட்? ஸோ திஸ் இஸ் பிசினஸ். அப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன பிசினஸ் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணோம், ஸோ வி ஹேவ் டு கோ டு த மார்க்கெட் அண்ட் பை த ப்ராடக்ட்ஸ். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்ன, மார்க்கெட் இஸ் கம் டு யுவர் ஹோம். வெஜிடபிள் விற்கிறவர் உங்க வீட்டுக்கு வராது, ப்ராடக்ட்ஸ் விற்கிறவர் உங்க வீட்டுக்கு வராது. So this is kind of business. That is what business will earn lot of money. இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய காலேஜஸ்ல கெமிஸ்ட்ரி லேப்ல பாத்தீங்க அப்படின்னா they are manufacturing their own sanitizer, ரைட்? காலேஜ்ல சானிடைசர் கெமிஸ்ட்ரி லேப்ல மேனுஃபேக்சர் தயாரிக்கிறாங்க, ரைட்? So this is a business. So based on the situation நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு கம்பெனி தெரியுமா? ஃபோர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? What is the company called Ford? ஃபோர்டுங்கிறது என்னன்னா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது பெரிய வேர்ல்ட் லெவல்ல ஒரு பாப்புலரான கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நவ் தே ஆர் மேனுஃபேக்சரிங் தட் வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ஸ் என்ன தே ஆர் மேனுஃபேக்சரிங். ஸோ பேஸ்ட் நம்மளோட இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சிமெண்ட் கம்பெனி கால் ராம்கோ சிமெண்ட்ஸ். அந்த ராம்கோ சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நவ் தே ஆர் மேனுஃபேக்சரிங் வென்டிலேட்டர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், the business have been started with the purpose of earning lot of money. So third question. And fourth question, is there a market? நான் ப்ராடக்டை தயார நான் விற்கிறதுக்கு மார்க்கெட் இருக்கா, ரைட்? ஒரு நல்ல ஒரு ஒரு கிராமத்துல போய் என்னன்னா நான் என்னன்னா பீஸா ஷாப் ஆரம்பிக்க போனேன் அப்படின்னா கிராமத்து மக்களுக்கு பீஸா பத்தி யாருக்கா தெரியுமா? It should be difficult. அந்த போய் அவங்களை கன்வீன்ஸ் பண்ணி வாங்கி வைக்க ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி என்னன்னா ஒரு பெரிய டெவலப்டு ஏரியால போய் என்னன்னா கிராமத்துல உள்ள ப்ராடக்ட்ஸ் கொண்டு விற்கணும்னா they are not ready to accept. So on the condition you have been select the markets, right? எந்த ப்ராடக்ட்டை எந்த மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா ப்ராஃபிட் கங்கிறது you have to decide. And fifth one, can I profitably tap that markets? அந்த மார்க்கெட்டுக்குள்ள போறேன் நான்,
எனக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சிடர் இந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்ல எத்தனை பேர் காம்படிட்டர்ஸ் வித்துட்டு இருக்காங்க, ரைட்? ஒரே ப்ராடக்ட் 10 விதமான பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளோட ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய் பஜார் அப்படின்னா வரிசையா நாய் கடையா தான் இருக்கும், ஜவுளி கடை பஜார் அப்படின்னா ஜவுளி கடையா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கடை ரெப்யூட்டடான கடை இருக்கும், அந்த கடையில பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேன் ஐ ப்ராபபிலி டேப் தட் மார்க்கெட். அண்ட் ஃபிஃப்த் ஒன், வாட் அபவுட் இ-காமர்ஸ்? இ-காமர்ஸ் மே பி கால்ட் as an electronic commerce. இன்னைக்கு எல்லா பிசினஸுமே என்னன்னா, ஏன் பலசர கடையில பின்னாடி நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தோம், பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல போன் பண்ணி ஆர்டர் பண்ணா ப்ராடக்ட் வீட்டுக்கு வருது, ரைட்? ஹோட்டல்ல போய் ஃபுட்டு வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு போன் பண்ணி ஆர்டர் பண்ணா ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டு வீட்டுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as an electronic commerce. So every business it should be transformed through the electronic mode of commerce. இன்னைக்கு டாக்டர்ஸே என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஆன்லைன்ல தான் பண்றாங்க. பேஷண்ட் டாக்டரும் முன்னாடி வந்து என்னன்னா பேஷண்ட் டாக்டர் தொட்டு பார்த்து பல்ஸ் எப்படி பிபி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் இருக்கான்னு பார்த்துட்டு they have to give the medicine. பட் இன்னைக்கு ஆன்லைன்ல கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் an electronic world. அப்போ எலக்ட்ரானிக் வேர்ல்ட்ல if you want to start any kind of business you have to adapt it through electronic commerce, right? So can you understand? I think so 6 questions உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we have been entering into that topic. And next slide, it should be focuses on enterprise, right? Enterprise. The meaning of the word enterprise is an organization whose purpose is to produce goods and services. ஏதோ ஒரு கம்பெனி அவனோட மெயின் பர்பஸ், அவனோட மெயின் மோட்டிவ், மெயின் அப்ஜெக்டிவ், மெயின் கோல் என்னவா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை தயாரிப்ப, இல்லைன்னா ஏதோ ஒரு சேவையை நான் கொடுக்க போறேன், ரைட்? ஏதோ ஒரு சேவையை கொடுக்க போறேன், இல்லை ஏதோ ஒரு பொருளை தயாரிக்க போறேன். எல்லா கம்பெனிஸுமே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்ட்ரீட்ல உள்ள டீ ஷாப்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல உள்ள மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் என்னன்னா எல்லாரோட பர்பஸ் என்னன்னா இது ரெண்டாதான் இருக்கும். தட் இஸ் தி பர்பஸ் இஸ் டு ப்ரொடியூஸ் குட்ஸ். ஸோ டீ ஷாப்ல பாத்தீங்கன்னா தே ஹேவ் டு prepare tea and give it to the customer. It is one of the producing organization. And service organization பார்க்கும்போது என்ன, மொபைல் ஷாப்ல போய் we have to give the service for our mobile. It should be a service organization. Collegesல பாத்தீங்கன்னா they are giving education service to the students. It is one type of service organization. So எல்லா கம்பெனிஸுமே என்ன, the purpose என்ன இருக்கும் அப்படின்னா that is to produce a goods or to produce or to give a quality service. This is enterprise. And next thing, so இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான திங், தட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். என்னன்னா நம்மளோட ஒரு ப்ராடக்டை தயாரிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கஸ்டமருக்கு அது தேவையா, வாட் பீப்புள் ரெக்வயர் டு சர்வைவ். இது பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது பேசிக் நீட்ஸ். ஸோ இந்த பேசிக் நீட்ஸை கண்டிப்பா என்னன்னா அதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்ன, கவர்மெண்ட் இஸ் அலோவிங் டு ஓப்பன் த ஹோட்டல்ஸ்ல இப்போ எதுக்கு, பிகாஸ் ஃபுட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ அதனாலதான் என்னன்னா வாட் பீப்புள் ரெக்வயர் டு சர்வேங்கிறது. அப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா வி ஹாவ் டு மேக் அனாலிசிஸ். இப்போ நம்ம என்ன ப்ராடக்டை பேசிக்கா கஸ்டமருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணி என்ன வி ஹாவ் இட் கிவ் இட் டு தி கஸ்டமர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், கஸ்டமர் நீட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் நீட்ஸ். என்னென்னு பார்க்கும்போது என்ன, ஃபுட்டு, ஷெல்டர், எஜுகேஷன். ஸோ தீஸ் ஆர் தி basic needs which are required for a customer, for a people to live in the world. And some of the desire na the needs are தாண்டி advanced level. So ஃபுட்டுங்கிறது பேசிக்னு சொல்லிட்டோம். நம்ம அந்த ஃபுட்ல பாத்தீங்கன்னா there are n number of things are there, right? அந்த ரைஸ்லயே பார்க்கும்போது என்னன்னா நார்மலா எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், பன்னீர் ரைஸ், we have been classified into different types. கிளாஸ்ன்னு பார்க்கும்போது ஷர்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஷர்ட்ல பாத்தீங்கன்னா என்ன, it should be 100 rupeesனு ஒரு சட்டை இருக்கு, and 5,000 rupees la it should be a shirt is there. So that 5,000 rupees shirt may be called as a want. It should be a desire, right? People have to looking for a fashion and advancement in their usage. So that this should be called as a customer need. So in exams நிறைய இருக்கு. latest phone பாத்தீங்கன்னா phone நார்மலா பாத்தீங்கன்னா 5,000 rupees க்கு phone is available, and 1,50,000 rupees க்கு the phone is available. Why? Because desire, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேசிக்கா என்னன்னா கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நம்ம ஒரு பிசினஸ்க்குள்ள இறங்க போறோம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு என்டர் இன்டு எ பிசினஸ் அப்படின்னா பிரைமரி பர்பஸ் இஸ் வி ஹேவ் டு அனலைஸ் தி நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்,
கஸ்டமருக்கு தேவையான நீட்ஸ் அண்ட் வான்ஸ் என்னென்ன, ரைட்? இந்த நீட்ஸ் அண்ட் வான்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்காது, should be சேமா இருக்காது. இட் should be flexible based on the situation. என்ன மாதிரினா ஃபேஷனுக்கு தகுந்தாப்புல, ரைட்? ஸோ நம்மளோட ட்ரெஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ட்ராவல் டு அதர் சிட்டிஸ் ஆர் அதர் கண்ட்ரிஸ் போகும்போது என்ன அங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்னன்னா வே ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ ஃபேஷனுக்கு தகுந்தாப்புல, லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல, அண்ட் பேஸ்ட் ஆன் த இன்கம் இட் செல்ஃப், ரைட்? ஸோ நம்மள்ட்ட வி ஆர் ஏர்னிங் ஒரு 5,000 rupees ஆர் 7,000 rupees salary per month அப்படின்னா we have to go for a small level shops. அதே இது வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 2,00,000 rupees salary வாங்குறவங்கன்னா they are going for a big malls. So அப்போ based on the customer needs and wants it should be differentiated, and population also, right? Based population it should be differentiated, and therefore markets are always changing. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, it should be changed. எப்பயுமே இன்னைக்கு ப்ராடக்ட் வந்து நாளைக்கு வேற மாதிரி இருக்கும், ரைட்? அதுதான் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா பார்க்கும்போது என்னன்னா ஒரு பைக் அட்லீஸ்ட் 6 months ஒருக்கா லான்ச்சிங் a new model, ரைட்? பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. கியர்ஸ்ல டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், அந்த ஸ்டைல்ஸ்ல டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். அண்ட் மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒருக்கா they are launching new model of mobile phone. ஸோ கெப்பாசிட்டில சேஞ்சஸ் இருக்கும், பேட்டரியில சேஞ்சஸ் இருக்கும், ரேம்ல சேஞ்சஸ் இருக்கும், கேமராவோட குவாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பிகாஸ் that is to attract customers. And opportunity that people are ready to be immediate, right? Opportunities எல்லாத்துக்குமே தேவைங்கிறது என்ன, அப்ப பிரைமரியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ். கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் we have to understand, and this is the topic we have been discussed on today, that is entrepreneur. யாருக்கா தெரியுமா entrepreneurனா என்னது? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழில் முனைவோர் சார். சூப்பர். தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் யாரா இருக்கலாம்? தொழில் முனைவோர் தான். சூப்பர். சாதாரண மக்களா கூட இருக்கலாம், ரைட்? அப்போ இதேதான் நம்ம டெஃபினிஷனும் அதே தான் இருக்கு. தொழில் முனைவோர் யாரா இருக்கலாம்னா an individual, ரைட்? யாரோ ஒரு சாதாரண மக்களா கூட இருக்கலாம் வித் a flair for business opportunities. அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தொழில் முனைவர் மற்றவனோட டிஃபரன்ஷியேட்டடா இருக்கான் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா he is having lot of business opportunities. தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், அவனுக்கு யோசனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய யோசனைகள் இருக்கு. இந்த ஐடியா அந்த ஐடியா, அதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ரோஸை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது என்ன, தட் இஸ் யூ ஆர் டெல்லிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் அபவுட் அ ரோஸ். இந்த மாதிரி பிசினஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன பிசினஸ் பண்ண போறேன், நான் எந்த இடத்துல போய் பண்ண போறேன், எந்த இடத்துல பண்ணா பெஸ்டா இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஹேவ் பீன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அனலைஸ் பண்றவன் தொழில் முனைவரா இருக்கும். அண்ட் ஒன் மோர் குவாலிட்டி இஸ் ரிஸ்க் டேக்கிங், ரைட்? ஸோ என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் என்ன, he is ready to run the business. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு மூடிட்டு போவேன் அப்படிங்கிறவன் தொழில் முனைவோர் கிடையாது. அவனோட மெயின் குவாலிட்டி என்ன அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங். என்ன ப்ராப்ளம் வந்தாலும், ஸோ ஈவன் கோவிட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்னன்னா நிறைய கோவிட் வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கும். பட் கோவிட் சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் டு ஓப்பன் த ஷாப். ஸோ டைமிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 10 to 12 இருந்தது, அப்புறம் 6 to 10 இருந்தது. ஸோ தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் சம் டைம்ஸ். ஸோ இந்த டைமிங்ல இருக்கும்போது என்ன, இட் ஷுட் பி a problem for company, a problem for a shop. ஸோ அப்போ அவனோட ப்ராஃபிட் ப்ராடக்ட் குறையும். நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னன்னா 5 lakh rupee 10 lakh rupeeக்கு என்னன்னா ப்ராடக்ட்ஸை வாங்கி அவங்களோட ஷாப்ல ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அது சேல் ஆகாம இருக்கும்போது என்ன, இட் ஷுட் பி a risky factor for an entrepreneur. அப்போ entrepreneurோட மெயின் குவாலிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னா, that is he have to understand and analyze the business opportunity and ready to bear the risk. இது ட்ரெடிஷ்னலா உள்ள டைம். பட் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டர்பிரனர் தான் என்ன, the only principle have been focused towards entrepreneurship is innovation, ரைட்? புதிய மாற்றங்களை பிசினஸ்க்குள்ள கொண்டு வருது. ஸோ இந்த வேர்டே உங்களுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஆண்டர்பிரனர்ங்கிறது என்ன, என்ட்ரிங்கிறது என்ன, should be called as an enterprise என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரி, அண்ட் பிரணார் மே பி கால்ட் as a person. அப்போ இந்த
பிசினஸ் பண்ற பர்சன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் entrepreneur. அப்போ திஸ் இஸ் த மீனிங் அபவுட் கால் entrepreneur. And some of the mindsets or quality required for a successful entrepreneur என்னென்ன அப்படின்னா that is 4 qualities are there. First one பார்க்கும்போது என்ன looking for opportunities, and second one innovation and differentiation, third one quality consciousness, and fourth one finding solution and ways to do it. So first thing என்னன்னா looking for opportunities, right? So எல்லாத்துக்கும் ஆப்பிள் ஃப்ரூட் தெரியும்ல, ஆப்பிள். Have you know about the fruit called apple? Apple எங்க கல்டிவேட் பண்றாங்க, எங்க விளையுது ஆப்பிள் இந்தியால? இந்தியால எங்க ஆப்பிள் இது? காஷ்மீர். சூப்பர், காஷ்மீர். சூப்பர். ஸோ அப்போ காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள் பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு ஃப்ரூட் ஷாப்ல கூட ஆப்பிள் கிடைக்குதா? டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி அவைலபிள் இன் கன்னியாகுமரி ஆல்சோ. இந்தியாவோட ஸ்டார்டிங்ல விளையிற ஆப்பிள் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் விளையிற ஆப்பிள் வந்து என்ன சதர்ன் மோஸ்ட் டிப்ல உள்ள கன்னியாகுமரியில கூட the apple should be available. So this is looking for opportunities. ஸோ என்ன பண்ண போறோம்னா பேசிக்கா ஆண்டர்பிரனரோட குவாலிட்டி என்னன்னா நம்ம புதிய தொழில் தான் இன்னோவேட்டிவா தான் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது, பட் அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில கிடைக்காம இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு இடத்துல கிடைக்கிற பல்கா கிடைக்கிற ப்ராடக்ட்டை நம்ம இங்க வாங்கிட்டு வந்து கிடைக்காத இடத்துல சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் தி entrepreneurship business. So that is looking for opportunities, right? And second thing is innovation and differentiation, right? Innovation and differentiation. ஸோ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா சேம் கைண்ட் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதே இதை பண்ணாம we have to make some differentiation. We have to impart the quality called innovation. Innovationங்கிற ஒரு குவாலிட்டியை புதுசா நம்ம உள்ள கொண்டு வர போறோம், ரைட்? ஸோ இது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயும் வந்து என்னன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம், மொபைல் போன் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா என்ன அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு இல்ல 6 monthsக்கு ஒர்க் பண்ணா they are launching a new product. ஸோ அது டிஃபரன்சியேஷன். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல சம் மாடிஃபிகேஷனை கொடுத்தேன்னா have been launched to the markets. So this is innovation and differentiation. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா that is you all know about the famous biryani shop. It may be available in சேலம், சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு ஒரு கடை ஃபேமஸ். ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவரோட கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா he is working in a hotel as a cleaner, as a supplier தான் அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அவரோட சேலரியில இருந்து மாசம் ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் எடுத்து வச்சேன்னா ஆஃப்டர் கெட்டிங் எ பல்க் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன he wanted to start a new business. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாரு. ஹோட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் வாட் ஆர் த திங்ஸ் இஃப் மேபி அவைலபிள் இன் த ஹோட்டல் இன் த பிரேக்ஃபாஸ்ட். இல்ல பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்? காலை உணவா ஹோட்டல் என்னென்னலாம் கிடைக்கும்? ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா யாராவது? இட்லி, தோசை, பூரி. சூப்பர். ஓகே. ஸோ இட்லி, தோசை, பூரி, பொங்கல் மாதிரி வெரைட்டி ஆஃப் மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல கிடைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு மெனுக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா தே ஹேவ் டு ப்ரிப்பேர் சம் என்னன்னா ஒரு சட்னியோ இல்லைன்னா 2 சட்னியோ இல்லைன்னா சம் சாம்பாரோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு ஹோட்டல்ல இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை இது இவ்வளவு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இவ்வளோ சைட் டிஷ்ஷும் கண்டிப்பா தேவைப்படுது. அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வெரைட்டி ரைஸோ இல்ல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் தேவைப்படும். என்னன்னா ஒரு 4-5 காய் வைப்பாங்க. ஸோ குழம்புலயே பாத்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்கும், சாம்பார், ரசம், மோர். ஸோ இந்த நிறைய வெரைட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப இவர் பாத்தீங்கன்னா அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட அவரோட ஓனர் பேர் பாத்தீங்கன்னா தமிழ்செல்வன். அவரோட ஐடியா பாத்தீங்கன்னா என்னன்னா அப்போ நான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இவ்வளவு ஐட்டம் கொடுக்கணும், இவ்வளவு ஐட்டத்தையும் நானே ஒரு ஆள் நான் வந்து என்னன்னா ஸ்மால் லெவல்ல தான் ஒரு தள்ளுவண்டி கடையை தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்படி தள்ளுவண்டி கடையா ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு ஐட்டத்தை நானே மேனுஃபேக்சர் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணா என்ன அட்லீஸ்ட் காலையில ஒரு 4 மணிக்கு தான் இருந்துச்சாதான் இவ்வளவு ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்.
மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பண்ணாதான் என்னன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஹி ஹேவ் பீன் ஃபேஸ்டு. அப்ப அவர்கிட்ட என்ன ஹி ஹேவ் பீன் திங்க் இட் இன்னோவேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா ஹோட்டல்ஸ்லயும் உள்ள சேம் ப்ராடக்ட்ஸை கொடுக்காம என்னன்னா ஐ ஹேவ் டு கிவ் இட் சம் வாட் டிஃப்ரென்ஷியேட்டட். என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் என்னன்னா ஐ ஹேவ் டு கிவ் ஒன்லி பிரியாணி. ஸோ சேலம் ஆர்ஆர் பிரியாணி விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரியாணி ஷுட் பி அவைலபிள் இன் த ஷாப் from morning itself. So that is one of the principles called innovation and differentiation. And third thing, quality consciousness, right? So quality plays a major role. If you want to run a shop, நம்மளே ஒரு business start பண்ணணும் அப்படின்னா the main thing is have to give a quality. Without quality, the customers are not ready to accept the product. நம்மளே ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்படின்னா so it should be tasty, it should be somewhat avoid some side effects, healthier இருந்தது அப்படின்னா after we have been repeatedly visiting the hotel to take the food in the hotel. So என்னைக்காவது ஒரு நாள் we are feeling unpleasant அப்படின்னா thereafter we cannot go for such kind of hotel. So this is one of the problem, quality consciousness. So quality நம்மளோட businessல கண்டிப்பா என்னன்னா we have to give the best quality for our customers. And final thing is finding solution and ways to do it. The existing problemத்துக்கு we have to find a solution, right? So நம்மளே வந்து என்னன்னா one of the example for this is டிவி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சேனல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிவியில போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் என்னன்னா we have to change the channel. அப்போ நம்ம பெட்ல இருந்து டிவி வரைக்கும் என்ன we have to make a walk, right? So இந்த ப்ராப்ளத்தை so this is one of the problem. இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்காக என்னன்னா that is remote have been launched. So this is a finding solution for a problem. அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கும்போது என்ன ஈவன் தோ ஃபேன்ல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது கூட என்ன that should be remote may be available. So this is finding solution for the existing problem and ways to do it. அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண போறோம். So these are the basic mindsets for an entrepreneur. Next thing is innovation, right? Innovationங்கிறது என்ன that is putting a new idea. Whatever the things, so invention is completely different. Invention is we have to launch, we have to make a new product. இதுக்குதுல ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கவே இல்லை, இந்த ப்ராடக்ட் புதுசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா so that is இனிஷியலா பாத்தீங்கன்னா டிவின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. டிவியை கண்டுபிடிக்கும் போது என்னன்னா it should be called as invention. பட் இனோவேஷனா அந்த எக்ஸிஸ்டிங் டிவில சம் மாடிஃபிகேஷன் கொடுக்குறது, ரைட்? டிவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு n number of features are available. டிவில பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, எல்இடி டிவி வந்துருச்சு. வந்து நம்ம மொபைல வந்து என்ன டிவியோட பேர் பண்ணி என்ன we have to view the programs which are available in our மொபைல்ல உள்ள விஷயம் பார்க்கறது கூட டிவில பேர் பண்ணி பார்க்குற அளவு என்ன that should be somewhat additional features. That thing may be called as an innovation. So existing productல ஒரு புது மாடிஃபிகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா that should be called as a innovation, putting a new idea or approach into action, right? So இதுக்கு எக்ஸாம்பிள், இன்னோவேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா so have you used pen drive? யாராவது pen drive யூஸ் பண்ணிருக்கீங்களா? anyone have you used that pen drive? Yes sir. pen drive எதுக்காக யூஸ் பண்ணீங்கமா நீங்க? What's the purpose of using the pen drive? என்னன்னா பேசிக்கா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு 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 லேப்டாப்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப் சிஸ்டத்துல இருந்தோ இல்லைன்னா ஹேவ் டு காப்பி த டேட்டா, அதுல உள்ள டேட்டாவை உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸை யூஸ் பண்ணி பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிருப்பீங்க. பென்ட்ரைவுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க? எனிவன் யாருக்கா தெரியுமா? பென்ட்ரைவுக்கு முன்னால ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன யூஸ் பண்ணாங்க? CD sir. DVD. சிடில பாத்தீங்கன்னா என்னன்னா just two varieties are available. என்னன்னா சொல்லுவாங்கன்னா VCD and DVD ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி காலங்கள் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபிளாப்பி டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிளாப்பி டிஸ்க் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா என்ன ரேடியோ டேப். ஸோ அப்ப இந்த ரேடியோ டேப்ல இருந்து இன்னோவேஷன் என்ன வந்தது அப்படின்னா ஃபிளாப்பி டிஸ்க். ஃபிளாப்பி டிஸ்க்ல இருந்து இன்னோவேஷன் என்ன வந்தது அப்படின்னா சிடி டிரைவ், சிடி கேசட். அண்ட் சிடி கேசட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பென் டிரைவ். ஸோ இன்னைக்கு பென் டிரைவ் அட்வான்ஸ்ல என்னன்னா டிரைவ் ஸ்டோரேஜ், கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ்ல கூகுள் டிரைவ்லயோ டிராப் பாக்ஸோ நிறைய இருக்கு. அதுல உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இல்லை அப்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நெட் ஃபெசிலிட்டி இருந்தா
எங்கேனாலும் போய் என்ன we have to retrieve the data. பட் பென்ட்ரைவ்ல பாத்தீங்கன்னா என்ன, பென்ட்ரைவ் கரெக்ட் ஆயிடுச்சு, இல்ல பென்ட்ரைவ்ல வைரஸ் வந்துருச்சு, இல்லைன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு போகும்போது பென்ட்ரைவ் மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டாவை ரெட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இது பென்ட்ரைவ்ல உள்ள ஒரு ப்ராப்ளம். அந்த பென்ட்ரைவ்ல உள்ள ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டாங்க. கூகுள் டிரைவ், டிராப் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அன் இன்னோவேஷன். And innovation la paakumbodhu enna there should be two different varieties of innovation, two different kinds of innovation are there. One is product innovation and another one is the process innovation, right? Product innovation ingradhu enna completely have make a new different kind of products. So சொன்ன மாதிரி என்னன்னா டிவில இருந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் டிவி என்னன்னா எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி, நிறைய டிவிஸ்லாம் வந்துருச்சு, ரைட்? அது என்னன்னா ப்ராடக்ட் இனோவேஷன். மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா மொபைல் போன் பேசிக் பர்பஸ் என்னவா இருந்தது அப்படின்னா ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் இந்த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ பீப்புள், ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் பாஸ் பண்றதுக்கு தான் முன்னாடி மொபைல் போன் யூஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அந்த மொபைல் போன்ல பார்க்கும்போது என்ன நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மே பி அவைலபிள். ஸோ தட் திங் மே பி கால்ட் அஸ் அ ப்ராடக்ட் இனோவேஷன், ரைட்? அண்ட் ப்ராசஸ் இனோவேஷன்ங்கிறது என்னன்னா தட் இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல என்ன we have to improve some additional advantages. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம மொபைல் போன்ல எல்லாரும் அப்ளிகேஷன் இருக்கும், இது நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 30 டேஸ்க்கு இருக்கு, இல்ல 45 டேஸ்க்கு இருக்குன்னா சம் அப்டேட்ஸ் மே பி அவைலபிள், ரைட்? வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா முதல்ல மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தான் இருந்தது. பட் அந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு பார்க்கும்போது என்ன we have to make a ஆடியோ கால், வீடியோ கால், ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இதெல்லாம் என்னன்னா ப்ராசஸ் இன்னோவேஷன். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா இட் should be called as a process innovation. So this is an innovation. And importance of entrepreneurship and innovation. So here we have been quoted two examples to understand innovation as well as entrepreneurship. The first example is that is a company called Nokia. So Nokia pathina before 15 or 20 years back it should be a reputed company in all over the world. pathina ella edathila India la paakumbodhu enna even Tamilnadu paakumbodhu enna மொபைல் போன்னா உங்க காலத்துல வந்து பைக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னாடி வந்து என்னன்னா TS50 தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க நோக்கியா கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மொபைல் போன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா should be பெஸ்ட். எதுக்காக அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். என்ன மாதிரி அப்படின்னா நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்கு, ப்ராடக்டை வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது. அதே மாதிரி சார்ஜ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் சார்ஜ் யாரும் அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி திங்ஸ்ல இருந்தது. அதே மாதிரி என்னன்னா தட் இஸ் so these are n number of features available in the Nokia. So இப்படி உள்ள நோக்கியா கம்பெனியா என்னன்னா ஒரு காலத்துல they are out of the market, right? மார்க்கெட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. they cannot satisfy their customers. எதுக்காக அப்படின்னா they cannot adopt the principle called innovation. innovationங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரவே இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த டயத்துல என்னன்னா காம்படிட்டரா இருந்தவங்க சாம்சங்கா இருக்கட்டும் இல்ல மோட்டோரோலாவா இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் நியூ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அவங்களோட போன்ல டச் போன் கொண்டு வந்தாங்க, கேமரா வச்சு கொண்டு வந்தாங்க. பட் அந்த டயத்துல நோக்கியா அதெல்லாம் கொடுக்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை அதே மாதிரி என்ன அவங்களாம் தே ஆர் ரெடி டு அடாப்ட் தி ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஓஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அவங்களோட ப்ராடக்ட்ல. பட் நோக்கியா பாத்தீங்கன்னா தே ஆர் அடாப்டிங் தி விண்டோஸ் ஓஎஸ், ரைட்? விண்டோஸ் ஓஎஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை மொபைல்ல. ஸோ தட்ஸ் வை தே ஆர் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். அப்போ இன்னோவேஷனுங்கிற ஒரு பிரின்சிபல் அப்ளிகபிள் பண்ணாம இருக்கும்போது என்னன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்மளோட ப்ராடக்டை கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் வித்தவுட் இன்னோவேஷன். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் வித் இன்னோவேஷன் அப்படின்னா என்ன, the company called Jio. ஸோ ஜியோ பாத்தீங்கன்னா என்னன்னா இட் should be launched in the market in the year 2016, right? 2016 ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா there are they are giving the free of all free of data. So எல்லாமே ஒரு 6 monthsக்கு வந்து என்ன they are completely give it to the free to their customers கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்தாங்க, ரைட்? ஸோ ஜியோல என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு? யாராவது ஜியோ நெட்வொர்க் யூஸ் பண்றீங்களா? So there are n number of features in Jio. ஜியோல பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா, ஜியோ மேகசின், ஜியோ டிவில பாத்தீங்கன்னா என்ன you have to view the live programs ஃபுல்லா டிவில போடுற லைவ் ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லா with the help of the TV you can view the live programs. ஜியோ நியூஸ் பேப்பர், ஜியோ மேகசின் மூலமா
லைவ் பேப்பர்ஸ் ஃபுல்லா அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸிஸ்டிங் ஏர்டெல்லா இருக்கட்டும், வோடஃபோனா இருக்கட்டும், தே ஆர் நாட் கிவிங் சச் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் டு தேர் கஸ்டமர். அவங்க கஸ்டமருக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்கல. பட் த கம்பெனி ஜியோ வில் கிவ் a number of features to their customer. So that's why the innovation principle is applicable to their products and they have been succeeded in the markets. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் லீடருங்கிற என்ன சொல்லுவாங்கன்னா who is number one in the market, மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியோ இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா தே ஆர் நம்பர் ஒன் இன் டெலிகம்யூனிகேஷன் செக்டர் வித் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடுச்சு. ஏர்செல்ங்கிற கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட்லயே இல்லை. அண்ட் ஒன் ஆஃப் தி டூ கம்பெனிஸ் ஹேவ் பீன் மெர்ஜ்டு. வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு மெர்ஜா என்ன நேம்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னா விஐ அப்படிங்கிற நேம் ரன் ஆகிட்டு இருக்கு. வை? பிகாஸ் innovation applicable, innovation made by the Jio company. So this is importance of entrepreneurship and innovation, and this is innovative business. So innovative business எப்படி பண்ணணுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள பார்க்கும்போது தெரியும்னா 5 rupeesக்கு வந்து என்னன்னா அந்த ரா கானை வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 rupees தான். அதாவது என்ன பச்சையான உள்ள சோளத்தை வாங்கி விற்கும் போது என்ன 5 rupees. அதே அந்த கானை என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃப்ரை பண்ணி தீயில கொஞ்சம் பர்ன் பண்ணி அதை வந்து என்னன்னா நிறைய அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இல்ல பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 20 rupeesக்கு என்ன they are selling it fried, அந்த தீயில பர்ன் பண்ணி கொடுக்குறது. அதே பெரிய மால்ஸ்ல பார்க்கும்போது some flavors ஆட் பண்ணி மிஷின் மூலமா they are selling that popcorn, அந்த சோளத்தை have to பொரிச்சு வந்து என்ன have to give it to the customers. பாத்தீங்கன்னா n number of varieties இருக்கு. நீங்க சாக்லேட் பாப்கார்ன் சொல்றாங்க, சிக்கன் பாப்கார்ன் சொல்றாங்க. So there are n number of varieties are there. So அப்படி கொடுக்கும்போது என்ன they have to give it to the customers with the price of 200 rupees. This is the innovation. அப்போ 5 ரூபாய்க்கு ப்ராடக்டை வாங்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னா 200 rupeesக்கு நம்ம அதோட ஷேப்பை மாத்தி அதை மாடலை மாத்தி என்னன்னா we have to give it to the customer. அதான் இப்போ ரோஸுங்கிறது நம்ம சொன்னாங்க ஒருத்தவங்க, ரோஸுங்கிறது என்ன 5 different things. இதே மாதிரி என்ன காண பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் we have to manufacture and we have to give it to their customers. So this is an innovative business. The next thing, startup, right? Startupங்கிறது என்ன it should be கவர்மெண்ட் ரீசெண்டா ஒரு எடுத்த இனிஷியேட்டிவ் தான் பாத்தீங்கன்னா 2016ல இந்தியன் கவர்மெண்ட் have been taken an initiative for the promotion of startup. ஸ்டார்ட்அப்ங்கிறதெல்லாம் ஒரு தொழில் தான் சொல்றாங்க, அப்படி கால் as a startup. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் யாரோ ஒருத்தர் நான் சொல்லி ரன் பண்ணிட்டு ஐ எம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா ஐ எம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்குள்ள என்னோட பிஸ்னஸ் இருந்தது அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் அ ஸ்டார்ட் அப். அதே மாதிரி அதோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 100 crore கீழே கம்மியா இருக்கு, 100 crore தாண்டி போகக்கூடாது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஒர்க்கிங் ஆன் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன், புது விதமான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கணும், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கக்கூடாது. ரைட்? ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டார்ட் அப். அண்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் டெக்னாலஜி டிரைவர்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி டிரைவர்னா பெரிய பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் வரும், வி ஹேவ் பீன் டிஸ்கஸ்ட் இட். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா தட் இஸ் அந்த நம்ம முதல் செஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் தட் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் மேபி அது ஹியூஜ் ப்ராப்ளம் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தட் 1.3 billion 63% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ்ங்கிறது என்னன்னா அது இன்னைக்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 1 crore எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணும், வி ஹேவ் டு மேட் அவர் ஓன் ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் மூலமா என்ன வி ஹேவ் டு கிவ் n number of employment opportunities. ஸோ ஸ்விக்கி உருவானதுக்கு அப்புறம் ஸ்விக்கில பாத்தீங்கன்னா என்னன்னா n number of persons have been employed. Zomato ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Zomato is available all over the country. இந்தியா ஃபுல்லா இருக்கு Zomato, ஸ்விக்கி இந்தியா ஃபுல்லா இருக்கு. அட்லீஸ்ட் உங்களோட ரீஜியன்ல மட்டும் சென்னையில மட்டும் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 4000 இருந்து 3000 பேர்னா ஸ்விக்கி Zomatoல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு ஸ்டார்ட் அப்னால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ல சென்னைங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா என்ன அட்லீஸ்ட் 4000 or 5000 எம்ப்ளாயிஸ் ஹேவ் இந்த கம்பெனி கால் ஸ்விக்கி ஆர் Zomato. ஸோ அதே மாதிரி அது தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ்ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல
the startup is giving that employment opportunity. So அதுதான் ஸ்டார்ட்அப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டார்ட்அப் பார்க்கும்போது என்ன, திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் தட் இஸ் ஒரு புது பிஸ்னஸா இருக்கணும், அதோட அந்த புது பிஸ்னஸ்ல இனோவேஷன் ஒன்று இருக்கணும், பிளஸ் டெக்னாலஜி. அதான் சொன்னோம், ஸ்டார்ட்அப்போட மெயின் திங் என்னன்னா டெக்னாலஜி டிரைவர், ஒரு டெக்னாலஜியை உள்ள கொண்டு வருது, பிளஸ் பேஷன். பேஷன்ங்கிறது என்ன, கமிட்மெண்ட். இந்த நாலு சேர்ந்தது தான் என்ன ஆர் கால்ட் அஸ் ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப் என்னவா இருக்கணும் அப்படின்னா, தே ஆர் கிரியேட்டிங் சம் டிஸ்ரப்ஷன். டிஸ்ரப்ஷன்ங்கிறது என்னன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பன் இன் த மார்க்கெட்ஸ். அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவா ஸ்டார்ட் அப் இருக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிஸ்ரப்ஷன் இன் டாக்ஸி சர்வீசஸ். ஸோ முன்னாடி டாக்ஸி நம்ம போனோம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கோ இல்லை ஆட்டோ ஸ்டாண்டுக்கோ அந்த டிரைவர்கிட்ட பேசி அமௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த டாக்ஸி டிரைவரோட நம்ம வீட்டுக்கு வந்து தென் வி ஹேவ் டு மேக் அ டிராவல். இது ஒரு காலத்துல இருந்தது. பட் இன்னைக்கு சம் ஆஃப் தி கம்பெனிஸ் லைக் ஊபர், ஓலாலாம் என்னன்னா அவங்கள ஸ்டார்ட் அப் நம்ம சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஒரு டாக்ஸி கூட அவங்களோட ஓன் நேம்ல கிடையாது. பட் அவங்க என்னன்னா தே ஆர் கிவிங் த டாக்ஸி சர்வீஸ். என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த லோக்கல்ல உள்ள எல்லா டாக்ஸி டிரைவர்ஸ், டாக்ஸி ஓனர்ஸோட ஹேவ் டு மேக் லிங்க் கிரியேட் பண்றாங்க. லிங்க் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, ஒரு வெப்சைட், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அது மூலமா கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து, கஸ்டமர்ஸ் எங்கே போகணும், எங்க இருந்து எங்கே போகணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து என்னன்னா அதுல எவ்வளவு ஃபேர்னு வந்துருது. அந்த ஃபேர் வந்ததுக்கு அப்புறம் வித்தின் 10 minutes டாக்ஸி ஹேவ் பீன் ரீச் டு த ஹோம். அது மூலமா தென் வி ஹேவ் டு மேக் எ டிராவல். ஸோ திஸ் இஸ் அ டிஸ்ரப்ஷன் இன் டாக்ஸி சர்வீசஸ். எக்ஸிஸ்டிங் டாக்ஸி சர்வீசஸ்ல ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றது. திஸ் இஸ் த கம்பெனி கால் ஊபர், ஓலா. அண்ட் கிராசரியில, ஸோ கிராசரி பல கடைக்கு போய் வாங்குறது இன்னைக்கு இதாகி என்னன்னா ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட்ல கூட என்ன வி ஹேவ் டு ஆர்டர் இட் தி கிராசரி. காலையில காய்கறி ஆர்டர் பண்ணீங்கன்னா மதியானம் ஒரு 12 மணிக்குனா அமேசான் மூலமா டெலிவரி டு த ஹோம். ஸோ கிராசரிஸும் அதே மாதிரி லோக்கல்ல உள்ள கிராசரி ஷாப்ஸ் மூலமா லிங்க் வச்சு அமேசான் ஹேவ் டு கிவ் இட் டு த கஸ்டமர்ஸ். அண்ட் டிஸ்ரப்ஷன் இன் புக்ஸ். புக்ஸை மெயின்டைன் பண்றது கஷ்டம்னால இன்னைக்கு புக்ஸ்லாம் நிறைய புக்ஸ்லாம் நிறைய வந்துட்டு கிண்டில் மூலமா. அண்ட் டிஸ்ரப்ஷன் இன் ஹோட்டல் சர்வீசஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ஹோட்டல்ல போய் என்னன்னா நம்மளோட சர்ச் பண்றோம் எந்த ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், ரூம்ஸ் இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டயத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம்னா ரொம்ப கஷ்டம், காஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஹேவ் பீன் ஃபேஸ்ட் இன் த ஹோட்டல் சர்வீசஸ். அதை ரிசால்வ் பண்றதுக்காக என்ன ஓயோ. ஸோ ஓயோ என்ன, அது ஜஸ்ட் அந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் மூலமா ஹேவ் டு லான்ச் தி ஸ்டார்ட்அப். அண்ட் டிஸ்ரப்ஷன் இன் ஷாப்பிங். ஃபிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் நீங்க எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே டிஸ்ரப்ஷன் இன் ஷாப்பிங். அண்ட் டிஸ்ரப்ஷன் இன் ஈட்டிங் பிளேசஸ். ஸோ இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல்ல போய் வெயிட் பண்ணி ஃபுட்டை டேக் பண்றதுக்கு, டிராவல் டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு ஸ்விக்கி, சொமேட்டோங்கிற ஸ்டார்ட்அப்ஸ்லாம் எமர்ஜ்டு. And what is the difference between that business as well as the startup அப்படின்னா என்ன? So now we have been know about business. Businessனா என்ன? Same thing. ஒருத்தர் பலசர கடை வச்சிருக்காரு அப்படின்னா அதே பலசர கடையை நம்மளும் ஆரம்பிச்சு வச்சோம் அப்படின்னா it should be called as a business. But அந்த பலசர கடையில என்னன்னா we have to apply some innovation things apply பண்ணோம் அப்படின்னா it should be called as a startup. இனோவேஷன் திங்ஸ்னா என்ன அப்படின்னா, முன்னாடி உள்ள பலசர கடையில, ஒரு கிராசரி ஷாப்ல, மளிகை கடையில என்ன, தே ஆர் நாட் கிவிங் அடிஷனல் ஃபீச்சர்ஸ். கஸ்டமர் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கிராசரி ஷாப்ல, அந்த மளிகை கடையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we have to give some additional innovative things. என்ன மாதிரி பண்ண போறோம்னா டோர் டெலிவரி கொடுக்க போறோம். அதே மாதிரி என்ன, இ பேமெண்ட் மெத்தடாலஜி. ஸோ இ பேமெண்ட் மெத்தடாலஜி நீங்க நார்மலா பார்க்கும்போது என்ன, சென்னைஸ்ல எல்லாம் பார்க்கும்போது என்ன, நார்மலா ஒரு இளநீ விற்கிற கடையில கூட, டெண்டர் கோகனட் விற்கிற கடையில கூட என்ன, தே ஆர் யூசிங் தட் QR கோட், கூகுள் பே மூலமா என்ன வி ஹேவ் டு மேக் அ பேமெண்ட்ஸ். வை? பிகாஸ் அவங்க எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த இளநீ குடிக்கிற ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து சில்லறைல இருந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராப்ளம். இல்ல கேஷை கேரி ஓவர் பண்றது ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் டியூ டு த டெக்னாலஜி டிரைவன் மூலமா என்ன வி ஹேவ் டு மேக் அ பேமெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தி UPI QR கோட் மூலமா இன்னைக்கு பேமெண்ட் பண்றோம். ஸோ பிசினஸுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, பிசினஸ் வந்து சேம் அடாப்ட் பண்ணி அப்படியே பண்ணாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் பிசினஸ். அண்ட் ஸ்டார்ட் அப்ங்கிறது என்ன, டெக்னாலஜி மூலமா இனோவேஷன் அப்ளை பண்ணி ஹேவ் டு டூ த பிசினஸ் அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் ஸ்டார்ட் அப். ஸோ ஹியர் வி ஹேவ் பீன் கோட்டட் அவுட் 2 examples. One is that Big Bazaar versus Flipkart and another one is Varu versus Uber. So Big Bazaar பார்த்திருப்பீங்க எல்லாரும்.
ஸோ பிக் பஜார் இட் ஷுட் பி அவைலபிள் இன் தட் 350 ஸ்டோர்ஸ் மேல இருக்கு அண்ட் 100+ சிட்டிஸ்ல வந்து பிக் பஜார் இஸ் தேர். பட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் மாடல் எல்லா இடத்துலயும் பிக் பஜார் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி சேம் மாடல் தான் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், சேம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மே பி அவைலபிள் இன் ஆல் ஓவர் தி பிக் பஜார். பட் பிளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்றோம் அப்படின்னா, பிக் பஜார் இஸ் a பிசினஸ். பிளிப்கார்ட் எதுக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்றோம் அப்படின்னா, தே ஆர் நாட் ஹேவிங் a சிங்கிள் ஸ்டோர். ஜஸ்ட் மேக் a கம்பேரிசன். 350 ஸ்டோர் இருக்கு. பட் பிளிப்கார்ட் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டும் அதே மாதிரி கன்சியூமர் தேவையான டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் தான் சேல்ஸ் பண்றாங்க த்ரூ தட் இ-காமர்ஸ் சைட் மூலமா, ஒரு வெப்சைட் மூலமா தே ஆர் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ். பட் பிக் பஜார் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரை வச்சு அந்த ஸ்டோர் மூலமா சேல்ஸ் பண்றாங்க. அந்த ஸ்டோர்ல 300 ஸ்டோர்ஸ் இருக்கு பிக் பஜார் இருக்கு. பட் பிளிப்கார்ட்டும் சேம் டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டோர் கூட கிடையாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் பிசினஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டார்ட் அப். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் தட் இஸ் மெரு வெர்சஸ் ஊபர். ஸோ மெரு பார்த்தீங்கன்னா நீங்க இஃப் யூ விசிட் தட் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மெருங்கிற கேப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஃபேமஸ். ஸோ மெரு கம்பெனி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஓனிங் 12,000+ கேப். அவங்களோட ஓன் நேம்ல பாத்தீங்கன்னா 12,000க்கு மேல டாக்ஸி இருக்கு. பட் அதே சர்வீஸ் கொடுக்கறதா கம்பெனி யார் அப்படின்னா ஊபர் ஓலா. ஊபர் ஓலால பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன there should be 0 taxi is there. அந்த கம்பெனி நேம்ல ஒரு டாக்ஸி கூட கிடையாது. பட் தே ஆர் கிவிங் த சேம் டைப் ஆஃப் சர்வீஸ் டு தேர் கஸ்டமர்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசினஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டார்ட் அப். And this one of the example is there, that is some took the initiative to work outside their domain. So that is apart from their education career, who are all working beyond their career, beyond their education qualification. Flipkart is found by that Sanjay Bansal, Sachin Bansal, and they are the engineers. So but they are selling that எப்படி என்னன்னா ஒருத்தர் ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சவர் என்னன்னா எப்படி ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி டிரைவன் மூலமா they are selling the products through Flipkart. And the second example is that Alibaba.com. So it is one of the wholesale retail e-commerce sites. Flipkart பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இ-காமர்ஸ் சைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலிபாபா பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மூலமா ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றது இ-காமர்ஸ்ல. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ண ஒரு ஜாக்மா பார்த்தீங்கன்னா ஹி இஸ் அ டீச்சர். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் ஓயோங்கிறது ஹோட்டல் புக்கிங். ஹி இஸ் காலேஜ் டிராப்ட் அவுட் பர்சன். So even though he is not having a college education, but he is founded that company called Oyo. And another example that book my show. So it's one of the differentiated methodology had been adapted in a theaters la poi long பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து some advancement என்னன்னா எந்த சீட்ல எந்த தேட்டர்ல எந்த டைம்ல book my show. Other பாத்தீங்கன்னா it's an MBA degree holder. So why I haven't do that is your education is mandatory. So apart from the education, you are having some differentiated idea. So ideas are not good and bad. எப்படினாலும் இருக்கலாம், குட்டாவும் பேடாவும் இருக்கலாம். But you are having your idea, you have to apply towards your entrepreneurship journey. So இந்த மாதிரி ஐடியா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். But these ideas are successful in the markets. So you have to develop your own idea towards this entrepreneurship journey. So why a student to become an entrepreneur அப்படின்னா these are some opportunities for the students. Because நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா after 25 years வரைக்கும் என்னன்னா the thinking capability and the brainoட capacity capability பார்த்தீங்கன்னா it should be more high. So they are having the fresh vision. And second thing is they are have minimum risk towards their business. Because அவங்களுக்கு பெருசா கமிட்மெண்ட் கிடையாது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலியோட மெயின் திங் என்னன்னா anyone who have to work in any institution have to study in any college, அது மூலமா என்னன்னா அவங்க have to come get a degree. இதுதான் பிரைமரி மோட்டிவா இருக்கும். பட் அதை தாண்டி இன்னைக்கு பார்க்கும்போது என்ன படிக்கும் போது நிறைய பேர் என்ன ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவன் என்னன்னா இஸ் மேனுஃபேக்சரிங் சோலார் சைக்கிள். சோலார் மூலமா ஆப்ரேட் ஆகிறது ஒரு சைக்கிள் ஹேவ் பீன் discovered by the person. So this is one of the capability for the student. Minimum risk தான், அவங்களுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலிக்கு பெருசா கமிட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அண்ட் செகண்ட் திங் சான்ஸ் டு லேர்ன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்னா நம்ம கத்துக்கலாம் பிசினஸ். இப்போ என்னன்னா இப்போ நம்ம பேசிக் பிளாட்ஃபார்மை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் சம் இயர்ஸ் நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வி ஆர் வெல் இன் பர்டிகுலர் டொமைன் அண்ட் நெட்வொர்க். ஸோ இன்னைக்கு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அதே டைப் ஆஃப் பிசினஸ் பர்சன்ஸோட நமக்கு என்ன we have to create some network. So this is one of the
main thing why a student to become an entrepreneur. And second thing, how to survive in student entrepreneurship அப்படின்னா these are the things. First thing, you just have a good plan. So how normally a business plan is very important. Without business plan, it cannot run your business. அதே மாதிரி எப்படின்னா நமக்கு வந்து ஒரு கூகுள் மேப் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் ஹவு த கூகுள் மேப் கைட்ஸ் அன்னோன் ஏரியாஸ் போகும்போது என்னன்னா நம்ம ஜஸ்ட் என்னன்னா ஃப்ரம் அண்ட் டூ மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுரும். கூகுள் மேப் ஹேவ் டு ஸோ த நேவிகேஷன் வே லெஃப்ட்ல போகணும் ரைட்ல போகணும் ஸ்ட்ரைட்டா போகணும்னா கூகுள் மேப் வில் கைட் அஸ். அதே மாதிரி என்ன இஃப் யூ ஆர் ஹேவிங் எ குட் பிசினஸ் பிளான், the business plan is also called as the heart of the business, right? So business plan will give you என்னன்னா உங்களுக்கு கஸ்டமர் யாரு, எந்த மார்க்கெட்ல போய் நீங்க ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ண போறீங்க, ஸோ எவ்வளவு நாள்ல ப்ராஃபிட் கிடைக்கும், the entire guidelines will be gathered or will be known with the help of the business plan. So first thing, you have a good plan towards your business. And second thing, use available resources. இருக்கிற மார்க்கெட்ல என்னென்ன அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ அது உங்க வீட்டுக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணணும், ரைட்? யூ ஹேவ் டு காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப்ல பாத்தீங்கன்னா தே ஆர் மேனுஃபேக்சரிங் தட் சானிடைசர்ஸ் ரீசென்ட்லி. ஸோ சானிடைசர்ஸ் கடையில் ஆகுறதுக்கு என்னன்னா காலேஜ் வந்து தே ஹேவ் டு மேனுஃபேக்சர் தி ஓன் சானிடைசர்ஸ், தி எஃபோர்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா. அதே மாதிரி காலேஜஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, லேப்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அந்த லேப்ஸ்ல உள்ள ஃபெசிலிட்டிஸ் நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். So you have to use the same resources. ஸோ ஆஃபீஸா இருக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும், ஒரு பெரிய பில்டிங் வேணும், ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும்னா கிடையாது. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் யுவர் ஹோம் இட் செல்ஃப். உங்க ஹோம்ல வந்து என்ன ஒரு ரூம் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு மேக் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். இருக்கிற ரிசோர்ஸஸ் யூ ஹேவ் பின் யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது என்ன, இஃப் யூ நோன் அபவுட் தட் கம்பெனி கால் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இஸ் ஃபவுண்டட் இன் அ கேரேஜ். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பிக்கும் போது அவரோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஸ்டார்டட் இன் ஸ்மால் கார் கேரேஜ்ல அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஆப்பிள் இஸ் ஃபவுண்டட் இன் யூஎஸ், பட் இந்தியா there should be two manufacturing plants are there in India. So this is use of available resources. All over world full இன்னைக்கு ஆப்பிள் கம்பெனி இருக்கு. ஸோ ஆரம்பிக்கும் போது சின்ன பிசினஸ், பட் the stage of the if you have to develop your business. And third thing, set some time to work for the business. உங்களோட business work பண்றதுக்கு you have to, because students ஓட commitments பாத்தீங்கன்னா மார்னிங் 9 to 12 இல்ல 10 to 5 you are in the college. Thereafter you have to spend some time for your studies. So அதுக்கப்புறம் you have to spend some time for your business. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 4-5 மணி நேரம் என்ன you have to spend for your business. அப்படின்னா it should be quite good for you for developing your business. And final thing is set goals and expectations. Right? You have to set some goals. After 5 years என்னோட பிசினஸ் எப்படி இருக்க போகுது, ஒரு பிரான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான், இன்னும் 2 பிரான்ச் ஆரம்பிக்க போறேன். ஒரு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 4-5 ஃபிளேவர்ஸோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ண போறேன் அப்படின்னா you have to set some goals business. And so these are some famous Larry Excuse me, sir. Your voice is breaking, sir. Not audible, sir.
Ma'am, now it is audible? It's okay, sir. Now it's okay, sir. Okay, ma'am. So why I'm telling this example is these persons are dropped out from the college, but they are successful in their life. But now you are pursuing your college, your knowledge இவங்களை விட நீங்களாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் முடிக்க போறீங்க. பட் இவங்களை விட நீங்க எல்லாருமே என்ன, யூ ஆர் குட் இன் நாலேஜ், யூ ஆர் ஹேவிங் எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ், நாலேஜ், கேப்பபிலிட்டி எல்லாமே என்னன்னா இவங்களோட அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன, why you are ready to start your own business, நீங்க business start பண்ணீங்க அப்படின்னா definitely you will successful. Apart from these guys, இவங்களோட என்ன, you have been successful in your life. And these are the opportunities. If you want to make your own business அப்படின்னா என்ன, if you want to start your own business அப்படின்னா you have been concentrating on these areas. என்னன்னா அப்படின்னா first thing is that is everything now it should be an online sales. எல்லாமே இன்னைக்கு ப்ராடக்ட் பார்க்கும்போது என்ன, everything should be goes on online. ஸோ நிறைய இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா என்ன, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மெம்பர்ஸை தாண்டி பார்க்கும்போது என்ன, ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது என்ன, someone is selling their selling என்னன்னா ஒரு ஷர்ட்ஸை சேல் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு ஷர்ட்ஸை சேல் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா சம் ஃபேஷனபிள் ஐட்டம்ஸ், செயின்ஸோ இல்ல பேங்கிள்ஸோ. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டேட்டஸ் தே ஹேவ் பீன் செல்லிங் இட் டு த கஸ்டமர்ஸ். ஸோ இதுக்கு நிறைய இது இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, பெட்டர் ஒன்று என்ன, மீசோன்னு ஒரு அப்ளிகேஷன். ஸோ மீசோங்கிறது என்ன, இட் ஷுட் பி அந்த ஆன்லைன் ரீட்டைல் சேல்ஸ் அப்ளிகேஷன் தான், ரீசெல்லிங் அப்ளிகேஷன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ ஜஸ்ட் ஹேவ் டு டவுன்லோட் அட் மீசோ அப்ளிகேஷன். அதுல உள்ள ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சீங்க அப்படின்னா, இஃப் எனி கஸ்டமர் வாண்ட் ஆர்டர் அப்படின்னா உங்களோட நேம்ல இருந்து வந்து கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்ன, யூ ஆர் கெட்டிங் சம் பர்சன்டேஜ் அஸ் கமிஷன் ஃபார் யோர் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆன்லைன் சேல்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆன்லைன் ட்ரைனிங் இஸ் தேர், ரைட்? ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் நீங்க பார்க்குறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்றதே பார்த்தீங்கன்னா த ஹெல்ப் ஆஃப் த்ரூ ஆன்லைன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, யூ ஹேவ் டு ட்ரைன் இட் டு த பீப்புள் with the help of that Google Meet or Zoom or YouTube Live. இல்ல யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி கூட என்ன, யூ ஹேவ் டு கிவ் ட்ரைனிங். மொபைல் எப்படி யூஸ் பண்றது, மொபைல்ல எப்படி ஒரு ஒரு லாக் விழுந்துச்சுன்னா அது எப்படி ரிமூவ் பண்றது, ஸோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் த்ரூ திஸ் ஆன்லைன் ட்ரைனிங். அண்ட் தேர்ட் திங், ஆன்லைன் டெஸ்ட் கோச் ஆர் யோகா. ஸோ உங்களுக்கு ஏதாவது யோகா தெரிஞ்சிருந்தது, இல்லை கராத்தேல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, so with the help of that online tool you have been start your own business. And media, medicine or productive kits. So இது பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் கன்சல்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா the help of through online. ஸோ இந்த மெடிசன்ல நீங்க ஏதாவது சின்ன சின்ன ஆன்டிபயோட்டிக் தயாரிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல தயாரிக்கிற ஒரு மருந்தா இருந்தது அப்படின்னா, அந்த மருந்தை என்ன பண்ணலாம்னா த்ரூ த ஹெல்ப், இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய சித்த வைத்தியங்கள்லாம் இப்போ நிறைய இருக்கு. ஸோ உங்களோட ஏரியால இது ஏதாவது இருந்தது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் மெடிசன் யூ ஹேவ் டு செல் யுவர் ஓன் ப்ராடக்ட். அண்ட் யூடியூப் சேனல், உங்கள்கிட்ட உள்ள யூனிக் ஸ்கில், நல்ல டான்ஸ் பண்றவங்களா, நல்ல பிக்சர் இது பண்றவங்களா இருக்கலாம், நல்ல பிக்சர் வரைகிறவங்களா இருக்கலாம், இல்ல வயலின் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மியூசிக் பிளேயர் இருந்தவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் யூனிக் ஸ்கில்ஸ் வித், இல்லைன்னா கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா சம்மன் இஸ் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங், ரைட்? ஸோ ஒரு ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்கிறது, ஒரு சாக்லேட் எப்படி தயாரிக்கிறது, ஸோ அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஐட்டம், ரைட்? கேக் எப்படி தயாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் யூடியூப் சேனல் யூ ஹேவ் டு கிவ் இட் டு தேர் கஸ்டமர். ஸோ இது மூலமா என்ன, நிறைய கம்பெனிஸ்லாம் தே ஆர் ஏர்னிங் மல்டி தௌசண்ட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தட் யூடியூப் சேனல். அண்ட் டிசைனிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் என்னன்னா, யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறோம், இல்லைன்னா ஹாட்ஸ்டார்ல ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னா within after some duration ஒரு 10 minutes ஒருக்கான that should be some advertisement is there. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தயாரிக்கிறது, நீங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேஷன் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சோசியல் மீடியால, ஸோ ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஸோ அது மூலமா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ நம்ம பார்க்க பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம் போறோம், நம்ம அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட போட்டோஸை ஃபுல்லா பார்க்கணும். அந்த போட்டோஸ்ல யார் எடுக்கிறாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் ப்ரொஃபஷனல் போட்டோலாம் கிடையாது. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வச்சிருந்தவங்க அவங்க போட்டோஸ் அவங்க கம்பெனிக்கு எடுத்து ஷேர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹேவ் டு அப்லோட் இட் இன் தி பிளிப்கார்ட் ஆர் அமேசான் வெப்சைட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிசைனிங் இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்.
And final thing is software or website or application development. Right? So இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இப்போ with the help of that mobile application only have to use a number of things, right? டிக்கெட் ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றது, கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இல்ல வெப்சைட் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி டெவலப் பண்ணணும், இல்ல நிறைய காலேஜஸ்ல நீங்க பார்க்கலாம் எவ்ரி திங் ஷுட் பி கோஸ் ஆன் ஆன்லைன், மார்க் என்ட்ரில இருந்து எல்லாமே. இப்போ நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கைட் இட், யூ ஹேவ் டு ஹெல்ப் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் த technical skill. So these are the opportunities in this pandemic. If you have to utilize these opportunities, definitely you will make a transformation by starting your own business, right? So at the final thing, I want to tell that so start பண்ணும்போது என்ன helping nation start பண்ண, so developed nation attain பண்றதுக்கு என்ன, you have been work on it by making your own entrepreneurship business. Job ப்ரொவைடரா இருந்துட்டீங்க அப்படின்னா, ஜாப் சீக்கரா இல்லாம ஜாப் ப்ரொவைடரா இருந்துட்டீங்க அப்படின்னா definitely the nation will make a transformation by attaining the position called developed nation, right? Thank you for your patience for attending this session. Thank you everyone. If you are having any clarification or any query regarding the presentation, or if you are having any unique idea அப்படின்னா just share with me. ஏதாவது questions இருந்தா கூட கேளுங்க. Thank you. Thank you, sir. Thank you for your wonderful presentation. Dear participants, if you have any questions, you can ask now. If you have any questions, you can ask through, unmute your mic and ask one. And all of you fill your feedback form, which is to be posted in the chat box. Or if you want to tell something, means anything, just give it by making unmute yourself or else give a message in the box itself. Okay, sir. I think there is no question from participant side. We can conclude our session, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Okay, sir. Next, I would like to welcome Mrs. S. Mageshwari to render the vote of thanks. A very good afternoon to all. Ideas are easy, implementation is hard. Please implement your ideas in good way. It's my privilege to express my respectful thanks to our management and the beloved principal ma'am to arrange this wonderful program. And I would like to say my heartfelt thanks to our chief guest, Mr. R. Ramachandran sir, field coordinator and ILO trainer, for his valuable ideas about creative thinking on innovation and entrepreneurship. Next, I thank my dear colleagues and the students for effective participation. Finally, my sincere thanks to Mr. A. Karthik sir and Kumaresan sir for technically supported. I especially appreciate Ms. K. Amritavarshini and Deepika of BCom CA SMCAS for enthusiastic participation. Once again, thank you one and all. Thank you. Madam. Thank you, ma'am, for the opportunity. Thank you for the thank you, students, for your patience. Thank you all technical committee. Thank you all. Thank you. Sir. Thank you and welcome, sir. And dear participants, all of you kindly fill the feedback form in the chat box.
So thank you, participants. Thank you, one and all.